ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ராஜ்மா வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி பிரியாணி ஸ்டைலில் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ இந்த ராஜ்மா வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் தக்காளி, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் ராஜ்மாவை நைட்டே ஊற வச்சு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இது பிரியாணி ஃப்ளேவர் வர்றதுக்காக ரம்ப இலை, புதினா, கொத்தமல்லி, லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் ரைஸ் 20 மினிட்ஸ் அளவு ஊற வச்சுருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் அளவு நெய், 4 ஸ்பூன் அளவு ஆயில், இது எல்லாமே ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை சாமான் எல்லாமே போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 மராட்டி மூக்கு, இது மட்டும் எல்லாமே போட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வேகணும். நல்லா 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காகவுமே பிரியாணியோட கலர் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இந்த வெங்காயம் வதங்கும் போதே 3/4 பாகம் வதங்கும் போதே நம்ம தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக 2 கிளறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் ராஜ்மா புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணி மாதிரியே இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் அளவு வச்சு எடுத்திங்கன்னா தக்காளி நல்லா கரைஞ்சி நமக்கு வெந்து வந்துடும். நிறைய தொக்கு நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த புலாவ் கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. காலையில் லஞ்சுக்கு இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு கொடுத்துருவாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். நான் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அளவு வச்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லாம் போய் நல்லா நமக்கு புலாவ் நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக கிடைக்கும். நல்லா வாசனையாக கமகமான்னு இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். தயிர் ஒரு 1/4 டம்ளர் அளவு இருந்தால் போதும். ரொம்ப புளிப்பு வேண்டாம். தக்காளி நிறைய நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் தயிர் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் வேறு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ரம்ப இலையை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் நான் கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க ராஜ்மாவும் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு லோ ஃப்ளேமில் காய் 3/4 பாகம் வேகணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 3 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி தான் கணக்கு. அப்போ தான் நமக்கு சாதம் குலையாமல் கரெக்டாக வேகும். அதுக்காக 1.5 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு நான் 3 கப் எடுத்திருக்கேன். அதனால் 4.5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். சால்ட் பத்தலைன்னா சால்ட் போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த ஊற வச்ச அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசியெல்லாம் போட்டுட்டு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது உடனே மூடி போட்டு வேக வைக்காமல் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் கம்மி ஆனதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அளவு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா நம்மளோட ராஜ்மா வெஜிடபிள் புலாவ் சூப்பராக நமக்கு கிடச்சிருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ராஜ்மா புலாவை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தால் நம்மளோட ராஜ்மா வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.